Hello friends, welcome to Pioneer Welding Equipments and Power Tools. இப்போ நாம பார்க்க போறது என்னன்னா MIG 315 வெல்டிங் மிஷின். இது வந்து 3 phase வெல்டிங் மிஷின். இந்த மிஷினை யூஸ் பண்ணி MS and SS வெல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நாம எங்க இருக்கோம்னா மிஷின் வந்து கஸ்டமர் நம்மகிட்ட ஒருத்தர் வாங்கி இருக்காரு. அவங்க வந்து மிஷின் வந்து யூஸ் பண்றதுக்காக வாங்கி இருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல இப்போ நாம பார்க்க போறோம். நார்மலா MS அடிக்கிற மாதிரி மிக்ல அடிக்கிற மாதிரி இருந்தா நீங்க CO2 கேஸ் யூஸ் பண்ணி வெல்டிங் பண்ணிக்கலாம். அதே SS அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஆர்கான் கேஸ் யூஸ் பண்ணி தான் மிக் வெல்டிங் பண்ண முடியும். இப்போ வந்து கஸ்டமர் CO2 கேஸ்ல அடிக்காம SS ல வெல்டிங் அடிக்க போறாங்க. அதனால ஆர்கான் கேஸ்ல யூஸ் பண்ணி வெல்டிங் அடிக்கறாங்க. எப்படி அடிக்கணும் அப்படிங்கறத இப்போ நாம பார்க்க போறோம். இப்போ நம்ம எப்படி இந்த மிஷின் வெல்டிங் அடிக்குது அப்படிங்கறத பார்த்துட்டோம். எதுக்காக கஸ்டமர் என்ன பர்பஸ்க்காக இந்த மிஷின் எடுத்துர்க்கேன் அப்படிங்கறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க, மிக் மிஷின் நீங்க ஏற்கனவே நார்மல் ஆயில் கூல் வெல்டிங் மிஷின் வச்சிருக்கும்போது எதுக்காக இந்த மிக் வெல்டிங் மிஷின் என்ன பர்பஸ்க்காக எடுத்தீங்க? இது வந்து எங்கள் வேலை நேரத்துக்கு கம்மி பண்ணுவாங்க. மிக் வெல்டிங் வந்து ஃப்ளக்ஸ் கொடுத்தது கிரைண்டிங் பிடிக்கிற வேலை கம்மி பண்ணுவோம். ரெண்டாவது SS வெல்டிங் அதை அந்த பாலிஷ் பண்ணும்போது பர்ஃபியூம் பண்ணும்போது நம்ம ஈஸியாக பண்ணுறது வழிவகை செஞ்சு அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்காக இந்த மிக் வெல்டிங் மிஷின் எடுத்திருக்காரு அப்படின்னு. நீங்களும் உங்களோட ஒர்க்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா நார்மல் ஆர்க் வெல்டிங் மிஷின்லேருந்து மிக் வெல்டிங் மிஷினுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து MS மட்டும் இல்லை, MS to SS ரெண்டுமே வந்து வெல்டிங் பண்ணிக்கலாம். இதில் எப்படி வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.